இன்று சுதந்திர தினம். 1947 சுதந்திரமாம். யாருக்கு இந்த சுதந்திரம்? ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? அதானி, அம்பானி, மகிந்திரா, பஜாஜ், டாடா, பிர்லா போன்ற பெரும் முதலாளிகள் தான் இன்றைக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமூகம் தெருவோரம் நின்று கதறிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நொறுங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் மோடி இன்று கொடியேற்றிவிட்டு வீட்டுக்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார். வீட்டுக்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றுவதால் மட்டுமே தேசபக்தி என்று கருதிவிட முடியாது. எல்லா சமூகமும் எல்லோரும் கொடியேற்றினாலும் எங்களை போன்ற மீனவ சமூகம் எங்களுடைய விசைப்படகுகளில் அன்றாடம் கொடியேற்றி படகுகளிலே சென்று கொண்டிருக்கிறது. இந்திய தேசிய கொடியை பார்த்தால் ஒருவன் சுட்டுத் தள்ளுகிறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், துன்புறுத்துகிறான், படகுகளை பறிமுதல் செய்கிறான். யார் அவன்? இலங்கை கடற்படை. தமிழக மீனவர்கள் ஒவ்வொருவருடைய விசைப்படகுகளிலும் இந்திய தேசிய கொடி பறக்கின்றது. இந்திய தேசிய கொடியை பார்த்தாலே கொலைவெறி தாக்குதலோடு இலங்கை கடற்படை கொன்று குவிக்கிறது. ஆனால் மோடி வீட்டுக்கு ஒரு கொடியேற்று என்று சொல்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பிறந்த மோடி அவர்களே, குஜராத் மீனவன் பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்ட போது 2021 என்று நினைக்கிறேன், கைது செய்யப்பட்ட போது பதறி துடித்தீர்களே. பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு கண்டித்து எச்சரிக்கை கொடுத்தீர்களே. அதுபோன்று தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொன்று குவிக்கின்ற போது, படகுகளை பறிமுதல் செய்கின்ற போது, தமிழக மீனவர்களை சிறை வைக்கும் போது என்றாவது ஒரு நாள் பதறி துடித்திருக்கிறீர்களா? உங்களுடைய குஜராத் மீனவன் என்றால் பதறி துடிக்கிறீர்கள். பிரதமராக தங்களுடைய கடமையை பாகிஸ்தான் தூதரை கண்டிக்கின்றீர்கள், கூப்பிட்டு மிக அழுத்தமாக கண்டிக்கிறீர்கள். ஆனால் என்றைக்காவது இந்த இலங்கை தூதரை கண்டித்து பேசியிருக்கிறீர்களா? உங்களுடைய குஜராத் மீனவன் பாதிக்கப்பட்ட போது ட்விட்டர்ல பதறீங்க, கதறீங்க, அந்த தூதரை கண்டிச்சு அறிக்கை விடுறீங்க, நேர்ல கூப்பிட்டு கண்டிக்கிறீங்க. ஆனால் அதுபோல் இலங்கை தூதரை ஒரு நாள் நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு தமிழ் மீனவன்னா இலக்காரம். ஆனா நீங்க சொல்றீங்க தேசபக்தியை பத்தி பேசுறது. வீட்டுக்கு ஒரு தேசிய கொடியை ஏற்றுங்கள். வந்து பாருங்க, எங்க தமிழக கடற்கரையில ஒவ்வொரு விசைப்படகுகள்லையும் தேசிய கொடி பட்டொலி பட்டு வீசும். ஆனா அந்த தேசிய கொடியை பார்த்த உடனே இலங்கை கடற்படை எங்களை கொலைவெறியோடு தாக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க கண்டும் காணாம போயிடுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு தான் பிரதமர். அதுலயும் குறிப்பா தமிழன்னா உங்களுக்கு பிடிக்காது. நீங்க என்ன சொல்லுவீங்க? திருக்குறளை தூக்கி பிடிப்பீங்க, தமிழை பாராட்டுவீங்க. அதெல்லாம் வாயில பேசுற வட சுடுற வேலை. ஆனா தமிழக மீனவன் மீது உங்களுக்கு என்னைக்காவது அக்கறை வந்திருக்கா? ஏன்னா இங்க தமிழை உங்களுக்கு ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு வருத்தம், கோபம். நீங்க தமிழனை ஒரு இந்தியனா என்னைக்கு பார்த்துருக்கீங்க? எப்பாவது பார்க்க தோணி இருக்கா உங்களுக்கு? மனம் வேதனை அடைகிறது. தமிழக மீனவன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு இலக்காரம்? அந்த ஒரு குட்டி தீவை உங்களால் அடக்க முடியாதா?
அந்த குட்டி தீவுக்கு கிட்ட உங்களுக்கு கோபத்தை காட்ட முடியாதா? அந்த குட்டி தீவு கிட்ட உள்ள ஆட்டில் பாசமாவது பேசி மீனவரை காப்பாற்ற முடியாதா? அங்க இருக்கக்கூடிய படகுகளை நீங்க மீட்டு கொடுக்க மாட்டீங்களா? சிறையில் இருக்கக்கூடிய அந்த மீனவனை காப்பாற்ற மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஓர வஞ்சனை? மாண்புமிகு மோடி அவர்களே, தேசிய கொடியை ஏத்திட்டு வீட்டுக்கு வீடு கொடியேத்துங்கன்னு சொல்றதை விட இலங்கை சிறையில வாடக்கூடிய அந்த தமிழ் மீனவனை காப்பாத்துங்க. அதுதான் நீங்க செய்யக்கூடிய தேசியமா இருக்கட்டும், தேசிய பாதுகாப்பா இருக்கட்டும், இந்திய தேசியத்தை காப்பாத்துறதாக மாறும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வீட்டு கொடி மட்டும் ஏத்துறேன்னு சொல்லி சால்ஜாப்பு காட்டி வாயிலேயே வடை சொல்றத கொஞ்சம் நிறுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு உங்களால் ஆன முயற்சி எடுங்க. நானும் உங்களுக்கு ஜெய்ஹிந்த் சொல்றேன். நன்றி.